ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு ஜாரா அகாடமி. ஸோ இந்த வீடியோஸில் பேட்ச் 5ஓட ரிவ்யூ, அவங்களோட கிளாஸ் எப்படி இருந்துச்சு, என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு நியூ பிகினர்ஸுக்கு, நியூ ஜாயினர்ஸுக்கு தெரியறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, பேட்ச் 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே இன்னோவேட்டிவாக இருந்தாங்க. நிறையா டிசைன்ஸ் நான் சொல்கிற அசைன்மெண்ட்டை விட நிறையா க்ரியேட் பண்ணாங்க. ஸோ எப்போதும் போல தான் இந்த கோர்ஸ் வந்து 25 டேஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த 25 டேஸில் கிளாஸ் டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டே 1ல் என்ன கிளாஸஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா, எப்படி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது, என்ன மெட்டீரியல்ஸ் வாங்குறது, ஸோ பேசிக்காக என்னென்ன நீட்ஸ் நம்மளுக்கு தேவை, ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே தியரிக்கலாகவும் ப்ளஸ் டெமோவாகவும் பார்க்கலாம். ஸோ ஹேண்ட்லிங் ப்ராக்டிஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட் வந்து கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு வீடியோ மூலியமாக செக் பண்ணுவோம். ஸோ ஹேண்ட்லிங் எல்லாம் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு கிளாஸஸ், அதாவது ஸ்டிச்சிங் கிளாஸஸே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு தியரி பேசிக்ஸ்லையும் வரும், ப்ளஸ் டெமோ பேசிக்ஸ்லேயும் வரும். ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடக்குள்ளே கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ நாங்கள் 1 by 1 ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் செப்ரேட்டாக நாங்கள் கைட் பண்ணுவோம். ஸோ நீட்டாக ஸ்டிச்சஸ் வர வரையும் எகெயின் அண்ட் எகெயின் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரேர். ஏன்னா ஒரு பேருக்கும் கைட் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டான விஷயம். ஸோ ஒரு மெம்பர்ஸும் எந்த அளவுக்கு போடாங்க, சில பேர் ஸ்பீடாக இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸாக இருப்பாங்க. ஸோ அது எல்லாருக்குமே வந்து காமனாக இருக்கக்கூடிய கோர்ஸ் தான் இந்த 25 டேஸ் கோர்ஸ். ஸோ செகண்ட் ஆர் ஃபஸ்ட்டு வீக் வரையும் என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒரு நார்மல் ஸ்டிச்சஸ் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் தான் ரொம்ப பேசிக் ஃபார் ஆரி டிசைனருக்கு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இதை கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஸ்டிச்சஸை நம்ம ஈஸியாக எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். சப்போஸ் உங்களுக்கு 1 வீக் வரையும் உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருந்தால் தான் நல்ல பர்ஃபெக்ஷனாக வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வீக் ஃபுல்லாக த்ரெட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிப்போம். ஜரி, சில்க் த்ரெட் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். நல்லா பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வீக் வந்து பீட் ஒர்க் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 1 டே வந்து தியரி கிளாஸஸ் இருக்கும். ஸோ எப்படி வந்து பீட்ஸை ஹேண்டில் பண்ணுறது, ஸோ பீட்ஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஹேண்ட்லிங் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டும் நாங்கள் ப்ராப்பராக கொடுக்க ஸ்டூடெண்ட் வந்து நிறைய க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே இன்னோவேட்டிவாக க்ரியேட் பண்ணாங்க. அவங்களோட ஓன் ஸ்டைலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க. செகண்ட் வீக்கில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு பீட்ஸ் ஒர்க்லேயே வந்து நிறைய ஷேப் வந்து இருக்கும். ஸோ ஒரு ஷேப்புமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த கரெக்டான ஷார்ப் எட்ஜஸ்ஸு அண்ட் கர்வ் டிசைன்ஸ் எல்லாமே எப்படி நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். ஸோ இதுக்கான ஒரு டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் அது இன்னும் கிளியராக தெரியும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் உங்களால் ஒரு பர்ஃபெக்ட் எட்ஜஸ் எது கொடுத்தாலுமே சரி அவங்களால பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ எல்லாருக்குமே டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த கோர்ஸ் வந்து 25 டேஸ் கிளாஸஸில் கண்டக்ட் பண்ணுற கோர்ஸ். ஸோ இந்த 25 டேஸுமே நாங்கள் டே பை டேவாக ஒரு வீடியோஸ், இது வந்து ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் தான். ஸோ ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கான அசைன்மெண்ட் ஒரு பிடிஎஃபாக நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருப்போம். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட்டும் உங்களுக்கு என்ன அசைன்மெண்ட் அப்படின்னு கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வாய்ஸ் நோட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டிசைனை என்ன நம்ம சொல்கிறோமோ, என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருக்கோமோ, ஸோ அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஆனால் இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டிசைனையும் க்ரியேட் பண்ணி அவங்களோட எக்ஸஸான க்ரியேட்டிவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே குரூப்பில் கேட்டுக்கலாம். ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்த வரையும் பேசிக்காக இல்லை இது அட்வான்ஸா அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். பட் இந்த ஸ்டூடெண்ட்டோட வீடியோஸை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு இது இன்னும் கிளியராக தெரியும். ஸோ இது பேசிக்லேருந்து ரொம்ப பிகினஸான ஸ்டூடெண்ட் தான் இதை க்ரியேட் பண்ணது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே இப்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது நீங்கள் ஒரு கிராண்ட் ஒர்க் நீங்கள் கொடுத்தா கூட அவங்களால மேக் பண்ண முடியும். ஸோ பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரையுமே இந்த கோர்சஸில் இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சஸ் கரெக்டான ஃபார்மேட்டை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த மாதிரியான டிசைன் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும். அதாவது சிம்பிள், மீடியம், ஹெவி டிசைன் கூட உங்களால் பண்ண முடியும். ஆரி ஒர்க் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ 110 ஸ்டிச்சஸ் இல்லை 80 ஸ்டிச்சஸ் அப்படிலாம் இருக்கும். பட் அதுக்கான எல்லா ஸ்டிச்சஸுமே நம்ம ப்ளவுஸில் டிசைன் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சஸ் மட்டும்தான் நான் இந்த கிளாஸஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸ் மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் சிம்பிள், மீடியம், கிராண்ட் ஒர்க் கூட பண்ண முடியும். ஸோ இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து ஸ்டார்டிங் ஒரு டிசைன் மேக் பண்ணதுக்கு கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. பட் அது டே பை டே அசைன்மெண்ட்டில் அவங்க கிளியர் பண்ணி இப்போ ஃபைனலாக அவங்களோட ஒர்க்கை நீங்கள் பார்க்கக்குள்ள இது பிகினர்ஸோட ஒர்க்கா அப்படின்னு உங்களாலேயே ஷாக் ஆகும்.
ஸோ இந்த 25 டேஸஸ் கிளாஸ் ஓவர் ஆனதுக்கப்புறமும் நாங்கள் உங்களுக்கு ஒரு 10 டேஸ் கிட்ட உங்களுக்கு டைம் கொடுப்போம். ஸோ இந்த 10 டேஸ் எதுக்காக அப்படின்னா, சப்போஸ் உங்களால் அந்த 25 டேஸில் உங்களுக்கு ஒர்க் ஃபினிஷ் பண்ண முடியல அப்படின்னா அந்த 10 டேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஒர்க்குக்கும் அதுக்கு ஏற்ற டைம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவும் அண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காகவும் உங்களுக்கு டைம் கொடுப்போம். ஸோ அதுக்கான டேஸ் தான் இந்த 10 டேஸ். ஸோ 10 டேஸ்க்கு ஆஃப்டர் ஒரு ஃபைனல் அசைன்மெண்ட் இருக்கும். ஸோ அது ப்ராப்பராக இருக்கக்கூடிய ஒரு டிசைன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிளைண்ட் வராங்க, டேரெக்டாக அவங்கள்ட்ட போய் அமௌண்ட் வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது. கொஞ்சம் உங்களுக்கு ஃபியர்னஸ் இருக்கும். ஸோ அந்த ஷைனஸ்லாம் போகிறதுக்காக தான் நாங்களே ஒரு கிளைண்ட்டு மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுப்போம். ஸோ அதாவது ஃபைனல் அசைன்மெண்ட். ஸோ அந்த ஃபைனல் அசைன்மெண்ட் நல்லா ப்ராப்பராக முடிச்சதுக்கப்புறம் 1 லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணும். ஸோ அந்த லைவ் கிளாஸஸில் என்ன இருக்க போகுது, எல்லாருமே தான் அந்த 25 டேஸில் இன்க்ளூட் பண்ணிட்டோமே. ஸோ அந்த லைவில் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த லைவில் இப்போது ஆரி டிசைனருக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, டீச் பண்ணியாச்சு. ஸோ அந்த இதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. ப்ளஸ் உங்களுக்கு எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கணும். ஸோ இப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா ப்ரீ ஸ்டெப்பை நம்ம என்னென்னலாம் பண்ணணும், எப்படி நம்ம ஒரு ஆரி டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே அட்வான்ஸ் லெவலில் உள்ள மெத்தட் எல்லாமே நாங்கள் லைவ் கிளாஸஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ லைவ் கிளாஸஸோட வீடியோஸ் இந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ரொம்ப இன்னோவேட்டிவாக அவங்களோட ஒர்க்கை ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே எல்லா பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கிட்டுமே நான் ரிவ்யூ கேட்கக்குள்ள ஸோ எல்லாருமே சொல்கிறது இந்த 25 டேஸ்க்குள்ளே இந்த ஆரி ஒர்க் டிசைனர் பாசிபிளா. ஸோ இதுதான் எல்லாருமே கேட்டிருப்பாங்க. ஸோ ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் ஃபைனல் லைவ் கிளாஸஸில் அவங்களோட ரிவ்யூஸை ஹியர் பண்ணுங்கள். ஸோ அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ இந்த கோர்சஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டிஸாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கோர்சஸில் மெயின் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, யார் நல்ல பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக நல்லா டிசைனர் பண்ணுறாங்களோ ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டை நாங்கள் என்னோடய டீம்மேட்ஸை நாங்கள் ஜாயின் பண்ணிப்போம். ஸோ அவங்களுக்கான இன்னும் அட்வான்ஸ் லெவலில் உள்ள கோச்சிங் கொடுத்து ஸோ அதுக்கப்புறம் அவங்க எங்களோட டீம்மேட்ஸாக இருக்கிறதுக்கும் ஸோ ஏதாவது ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஜாப் மாதிரி ஆஃபர் கொடுப்போம். ஸோ இந்த கோர்ஸ் ரொம்ப பெஸ்ட்டான கோர்ஸ். எல்லாருமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட இந்த கோர்ஸை விட உங்களுக்கு எங்கேயுமே இந்த கோர்ஸ் ஆஃபரோ இருக்கட்டும் அண்ட் டீச்சிங் மெத்தடோ இருக்கட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்காது. ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு 3 to 6 மந்த் வரையும் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு உங்களை எல்லாரோட ஸ்டிச்சஸும் நீங்கள் லேர்ன் பண்ணால் தான் ஆரி டிசைன் பண்ண முடியும் அப்படின்னும் வேண்டாம். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன சிம்பிள், மீடியம், ஹெவிக்கு என்னென்ன ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த ஒர்க்கை மட்டும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஈஸியாக அந்த 25 டேஸ்க்குள்ளே ஃபினிஷ் பண்ணிடலாம். ப்ளஸ் உங்களுக்கு அந்த 3 to 4 மந்த்துக்குள்ளே நீங்கள் ஒரு ஆர்டரும் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோஸில் பார்க்குற எல்லா ஃபோட்டோஸும் ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் பண்ணது. ஸோ ஸ்டூடெண்ட் எப்போதுமே ஸ்டார்டிங்கில் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க கம்பேர் பண்ணிக்கோங்க ஃபைனலாக எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஃபைனல் ஒர்க் எல்லாமே சிம்பிள் டிசைனா அப்படின்னு நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாருமே சிம்பிள் டிசைன்லேருந்து மீடியம் கிராண்ட் ஒர்க் வரையும் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிகினர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஒரு ஸ்டிச்சஸ் கூட அவங்களுக்கு எந்த இதுவுமே நாலேஜ் இல்லாமல் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நாலேஜோட ஒரு கான்ஃபிடென்ட்டோட போடுறாங்க அப்படின்னா இந்த 25 டேஸ் கிளாஸஸோட டீச்சிங் அப்படி. ஸோ இந்த வீடியோஸை பார்த்து நியூ ஜாயினர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்கில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் எப்போதுமே எவ்ரி மந்த் 28 தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 20th அப்போது உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 8 டேஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கும். ஸோ இந்த கோர்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் 199 போதும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு எந்த சார்ஜஸுமே கிடையாது. ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்டோட ரிவ்யூ கேட்கலாம். உங்களோட இந்த கிளாஸ் காஸ்ட் ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா அந்த காஸ்ட பார்த்து சொல்லி கொடுக்கலாமா? ஓகே, எல்லாரும் நிறைய கத்துக்கணும்ன்றதுனால டாபிக்ஸ் எல்லாம் நிறைய கவர் பண்ணிடுவோம். நான் பேசிக்கா நான் டைரக்ட் கிளாஸ்ல போய் 2 months படிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனாலும் அதை விட நீங்க சின்ன சின்ன பாயிண்ட் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. அது அந்த கிளாஸ்ல என்னால கத்துக்க முடியாதெல்லாம் உங்க கிளாஸ்ல நான் கத்துக்கிட்டேன். ஓகே, நான் ஃபுல்லா 2 months அட்வான்ஸ் வாங்கி சர்டிபிகேட் வாங்கி முடிச்சுட்டு தான் இந்த கிளாஸ்லயே நான் ஜாயின் பண்ணேன். ஓகே, சரி, இதே இருக்கு அதுவும் எனக்கு தெரியல. சரி, அதெல்லாம் அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன மைனர் கரெக்ஷன்ஸ், இந்த 0.5 சென்டிமீட்டர் 0.2 சென்டிமீட்டர் அதெல்லாம் நீங்க ரொம்ப மைன்யூட்டா சொல்லி கொடுத்தீங்க. ஏதோ நம்ம காசை கம்மியா வாங்குறோம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் சொல்லி கொடுக்காம எல்லாரும் நல்லா கத்துக்கணும்னு ஒரு நல்ல கருத்தை சொல்லி கொடுத்தீங்க. ஒவ்வொரு கிளாஸ் போக போக என் மைண்ட் ஃபுல்லா சேஞ்ச் ஆகி
உங்க கிளாஸ்ல அடுத்து எப்போ வரும் வீடியோ, நான் எப்ப என்ன இது போட்டு அனுப்பணும்ன்ற அந்த ஆர்வம் எனக்கு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சு. ஓகே. எனக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் நிறைய கிடைச்சிச்சு உங்க வீடியோஸ்ல இருந்து. ஓகே. அது மாதிரி என்னோட கரெக்ஷன்ஸ்மே நீங்க கரெக்டா மைன்யூட்டா சொன்னது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே. ஐயோ இவங்க வந்து நம்ம சொன்னா என்ன இது பண்ணுவாங்க, இல்ல நம்ம சொல்ல வேண்டாம், சரி ஓகே எல்லாரும் அனுப்பிட்டீங்களா ஓகே அப்படின்னு நீங்க இல்லாம ஒவ்வொரு இதையும் மைன்யூட்டா பார்த்து அனுப்புறது வந்து எனக்கு அது பிடிச்சிருந்தது. எனக்கு உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணது வந்து என்னோட லைஃப்லயும் ரொம்ப ரிலீஃபா இருந்தது. எனக்கும் நல்லா கத்துக்கணும்னு ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே. ஓகே. ஆனா அதுல எல்லாத்துலயும் வந்து 80+ ஸ்டிச்சஸ் 90+ ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லி டைம் வந்து ரொம்ப கம்மி. ஒரு 4 months 5 months அந்த மாதிரி கொடுத்து ஸ்டிச்சஸோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்கே தவிர எது நமக்கு வந்து பிளவுஸுக்கு தேவை ஓகே. வந்து எண்ணிக்கைக்காக அவங்க வந்து சொல்லி தராங்களே தவிர எது வந்து மெயினா பிளவுஸ்ல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து இல்லவே இல்லை. எந்த கிளாஸ்லயும் நான் சர்ச் பண்ணி நான் காசு கொடுத்து சேர்ந்து வேஸ்டாவும் ஆச்சு. ஓகே. ஆனா உங்களோட கிளாஸ்ல வந்து எனக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி வந்து கிடைச்சது. ஓகே. எந்த பிளவுஸ்க்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், இப்ப சிம்பிள்னா எப்படி போடணும், மீடியம்னா எப்படி போடணும்னு இந்த லைவ் கிளாஸ்லயே நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஓகே. எல்லாமே வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேம். ஓகே. தேங்க்யூ. சூப்பர்.